ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் சுக்கிரவாரத்துல வரக்கூடிய பஞ்சமி. இந்த ஒரு இலை மீது ஒரு தீபம் ஏத்தி அப்படி ஏற்றக்கூடிய தீபத்துல இந்த ஒரு தானியத்தை போட்டு தீபம் ஏத்துறதால பணம் வந்து கொண்டே இருக்கும். 16 செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன தீபம், அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாளைக்கு தினம் பஞ்சமி அன்னைக்கு என்ன மாதிரி தீபத்தை எந்த நேரத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாராகி அம்மன் சப்த கன்னிகள்ல ஒருத்தவங்க. அதுவும் நிலத்துக்குரிய தேவதை. கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, பில்லி சூனியம், எதிரிகள் தொல்லை, இது மாதிரி எந்த விதமான எதிர்மறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவங்க வாராகி அம்மன். நிலத்துக்குரிய தேவதை அப்படிங்கிறதால நிலம், வீடு, சொத்து, வழக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உதவக்கூடியவங்களும் இந்த வாராகி அம்மன் தான். தொழில போட்டி பொறாமை அதிகமா இருக்கு, எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாதமும் நமக்கு 2 விதமான பஞ்சமிகள் வரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளபிறை பஞ்சமி, பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிறை பஞ்சமி. இந்த 2 பஞ்சமி திதிகள்ல நீங்க எந்த பஞ்சமி திதியை வணங்கினாலும் கண்டிப்பா வாராகி அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். பெருசா வழிபட முடியலையா, அன்றைய தினம் நிறைய பேர் வீடுகள்ல வாராகியம்மன் போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி வாராகியம்மன் போட்டோ வைத்து வழிபட வழக்கம் இல்லாதவங்க ரொம்ப எளிமையா உங்க வீட்ல பூஜை அறையில மகமாயி மாரியம்மன் போட்டோ என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீபத்தை நீங்க வாராகியம்மனா பாவித்து தாராளமா பூஜைகள் செய்யலாம். ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல கோவில்கள்ல தனியா பிரத்யேகமா வாராகியம்மன் சன்னதி இருக்குன்னா கூட அங்க போயிட்டு கூட நீங்க பஞ்சமி திதிகள்ல வழிபாடு செய்யலாம். வீட்டுல தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வாராகி அம்மனுக்கு உகந்த நிறம் மஞ்சள். அதனால உங்க வீடு பக்கத்து கோவில்கள்ல வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிற புடவைகளை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கலாம். மாதுளம் பழத்தையும் தேனையும் ஒன்றாக சேர்த்து, அதாவது மாதுளம் பழத்தை முத்துக்களாக உதிர்த்து அதை நீங்க தேனோட கலர்ந்து வாராகி அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கலாம். நிலத்துக்குரிய தேவதை அப்படிங்கிறதால நிலத்துல விளையக்கூடிய கிழங்கு வகைகளை நீங்க வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதிகள்ல சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. மிளகு வடை வாராகி அம்மன் வழிபாட்டிலேயே ரொம்ப உகந்தது. ஏன்னா மிளகு அப்படிங்கிறது ரொம்ப காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். மிளகு அப்படிங்கிறது வாராகி அம்மன் வழிபாட்டிலையும் காலபைரவர் வழிபாட்டிலையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். அப்பேற்பட்ட பல மகத்துவம் நிறைந்த இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளைய தினம் அதிகாலை 3:11 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 4:03 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு பகல் முழுக்க வெள்ளிக்கிழமை நமக்கு பஞ்சமி திதி தான். காலையில 10:12 ராகு காலம் இருக்கு, 3:04 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமாக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யலாம். வாராகி அம்மனுக்கான எப்பவும் போல வழிபாடு நீங்க செய்யலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வாராகி அம்மன் போட்டோ வைத்திருக்கிறவங்க அந்த போட்டோவுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கலாம். இல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி தட்டுல இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இந்த இரண்டுக்கும் சந்தர்ப்பம் அமையாதவங்க உங்க வீடு பக்கத்துல எங்கேயாவது கோவில்கள்ல வாராகி அம்மன் சன்னதி இருந்துச்சுன்னா அங்க கூட தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாவே 2 பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கற்பூரவள்ளி இலை, அதாவது ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கற்பூரவள்ளி இலை எல்லா வீடுகள்லையும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியதுதான். இந்த இடத்துல நாம ஏன் கற்பூரவள்ளி இலை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். இது எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. குறிப்பா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய, வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில சுக்கிரவாரத்துல வரக்கூடிய பஞ்சமி இருக்குல்ல, இதை நம்ம தவறவிடவே கூடாது. அன்றைய தினம் நாம இந்த இலையை பயன்படுத்தும் போது மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கவும் தொழில இருக்கக்கூடிய தடை நீங்கவும் இந்த ஒரு இலை அற்புதமான பரிகார பொருளா பயன்படுது. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். சுக்கிர பகவான் வழிபாட்டிலேயே இந்த வெள்ளை மொச்சை வழிபாட்டுக்கு தனி முக்கியத்துவம் இருக்கு. சின்னதா ஒரு தட்டு மேல நீங்க கற்பூரவள்ளி இலைகளை எடுத்துட்டு வந்து பறிச்சு கழுவி சுத்தப்படுத்தி இதே மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு வைத்து தீபம் ஏத்தணும். ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபமா இருந்தாலும் பரவாயில்லை, தீப எண்ணெய் ஊட்டி ஏற்றினாலும் பரவாயில்லை. அப்படி எரியக்கூடிய அந்த தீபத்துக்கு நடுவுல ஒரு 2-3 துண்டு வெள்ளை மொச்சையை போடணும். முடிஞ்சா இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை மொத்தம் 3 நேரங்கள்ல வரும். காலையில 6 மணிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8லிருந்து 9 மணி. இந்த 3 சுக்கிரஹோரையில ஏதாவது ஒரு சுக்கிரஹோரையில தீபத்தை ஏற்றி வைக்கலாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல
முதல்ல உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அடுத்ததா குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பஞ்சமி திதி, சுக்கிரவார பஞ்சமி திதி அப்படிங்கிறதால வாராகி அம்மனையும் கூடவே சுக்கிர பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கற்பூரவள்ளி இலைகளை மறுநாள் அப்புறப்படுத்திடுங்க. அந்த விளக்கு பகுதி எரியுதுல, அந்த குழி பகுதியில எண்ணெய் பகுதியில தான் அந்த வெள்ளை மச்சைய போட்டிருப்பீங்க. அத எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிற வேணாம். நீங்க கால் படாத மாரி தண்ணீல இல்ல செடி கொடியில போட்டுக்கோங்க. ஒரே நேரத்துல சுக்கிர பகவானோட அருளையும், வாராகி அம்மன் அருளையும் சேர்த்து பெற்று தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம், ஒரு விளக்கு தான் இந்த ஒரு தீபம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஒரு பக்கம் வாராகி அம்மன் வழிபாட்டு மூலியமா எதிர்மறை சக்திகள் விலகி, நேர்மறை சக்திகள் அதிகமாகும். கெட்ட எண்ணங்கள், போட்டி, பொறாமை இது எல்லாமே விலகி நல்லது நடக்கும். இன்னொரு பக்கம் சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை மொச்சையை பயன்படுத்தும் போது வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பா கிரக தோஷ பாதிப்புகள்ல சுக்கிர தோஷம் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த இரண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ஒரு தீபம். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய பிப்ரவரி 6ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய சுக்கிர பஞ்சமி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏத்தி பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வெள்ளை மொச்சையை பயன்படுத்த முடியல, வெள்ளை மொச்சை கிடைக்கல அப்படிங்கிறவங்க அதை பத்தி கவலைப்படாம வெறும் கற்பூரவள்ளி இலை மட்டுமாவது வைத்து அந்த இலை மீது தீபத்தை ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுக்கிர பகவானோட அருளை பெறுவதற்காக சுக்கிர ஹோரையில தீபத்தை ஏத்தி சுக்கிர பகவான் நினைச்சு தீபத்தை ஏத்தினாலே போதும். வெள்ளை மொச்சைய அந்த தீபம் ஏற்றக்கூடிய எல்லையில போட முடியாதவங்க அதை தவிர்த்துக்கலாம். அதுக்கு பதிலா கற்பூரவள்ளி இலைகளை மட்டுமே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்க வீடு பக்கத்துல வாராகி அம்மன் வழிபடக்கூடிய சன்னதி இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு கொம்பு மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த விரலி மஞ்சள், கொம்பு மஞ்சளை அங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால தானமா கொடுக்கறதும் விசேஷம் தான். மிளகுல செய்திருக்கக்கூடிய ஏதாவது நெய்வேத்தியம் சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால கொடுக்கறது கூடுதல் விசேஷம். வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்த மலர் தாமரை மலர். எவ்வளோ சிவாலயங்கள்ல கோவில் வாசல்ல தாமரை மலர் தினமும் கிடைக்கிறதான வாய்ப்பு கூட இருக்கு. அப்படி ஒருவேளை உங்களால தாமரை மலர்களை பறிச்சுட்டு வர முடியுமோ, இல்ல வாங்கிட்டு வந்து வைக்க முடியும் அப்படின்னாலும் தாராளமா தாமரை மலர்களை வாங்கிட்டு வந்து வாராகி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறதும் விசேஷம் தான். இனிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மாதுளம்பழத்தையும் தேனையும் ஒன்றாக கலக்கிறோம்னு. அப்படி ஒருவேளை முடியலன்னா உளுந்து மிளகு போட்டு வடை, வெல்லம் கலந்த பொங்கல், அதாவது சர்க்கரை பொங்கல், பானகம் இந்த விஷயத்த பயன்படுத்தலாம். இன்னொரு பக்கம் அபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல வாராகி அம்மன் சன்னதி இருக்குன்னா பால், தயிர், தேன், நெய், இளநீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு வெள்ளிக்கிழமையே உகந்ததுதான், பஞ்சமியே உகந்ததுதான். இது ரெண்டும் சேரும் போது ஒரு அற்புதமான ஒரு நாளா நாளைய தினம் வந்திருக்கு. முடிஞ்சா இலுப்பை எண்ணெய் தீபம் ஏத்தி மனதார நம்ம வாராகி அம்மனை வழிபடும் போது எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். வாராகி அம்மனுக்கு பச்சை நிற ஆடை அப்படின்னா மஞ்சள் நிற வஸ்திரம், இந்த இரண்டுல ஏதாவது உணவை வாங்கி கொடுக்கலாம். இந்த ஒரு தை மாதத்துல வந்திருக்கக்கூடிய சுக்கிர பஞ்சமியோட வழிபட்டு பாருங்க. கண்டிப்பா பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.